HiFuture பொறுத்த மட்டும் இவங்க அடிக்கடி ஏதாவது ஒரு புதிய கேட்ஜெட்டை ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதாவது இவங்க என்ன கேட்ஜெட் புதுசாக ரிலீஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயம் புதுமையாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா FlyBudsங்கிற இயர்பட்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் எப்போ புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸை பிரிச்சிங்கன்னா டாப்பில் அவங்களோட மெசேஜை சொல்ல வராங்க. அதாவது பிராண்ட் மெசேஜ், வி மேக் த சவுண்ட் மோர் வேல்யூபிள்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதை மாற்றுறதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இயர்பட்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் டாக் தனியாக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டாக்கை எடுத்து வச்சதுக்கப்புறமா இயர்பட்ஸையும் 1 by 1 எடுத்துப்போம். எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்சை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா பாக்ஸுக்குள்ளாடி என்னென்ன ஐட்டம்ஸ் வருதுங்கிறத பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை தவிர 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் குயிக் ஸ்டார்ட் கேட் இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இயர்பட்ஸை பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. டிடிச்சியோட டபுள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம். பக்காவான ஒரு குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏழைக்கு ஏற்ற ஒரு பொருள் சொல்லிக்கலாம். ஏன்னா விலையை பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். அதாவது விலையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துப்போம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இனி லைட்டாக டெக்னாலஜிக்குள்ளாடி போயிடலாம். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு கிராஃபின் பயன்படுத்தியிருக்காங்க. TWS டெக்னாலஜி தான். அதாவது ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ தான். டயப்ரத்தில் சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம எளிமையாக சொல்ல போனால், நம்முடைய லங்ஸ் சுருங்கி விரிகிறத உங்களால் உணர முடியும். தமிழில் நுரையீரல் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். சுருங்கி விரியும் போது உங்களால் உணர முடியுதா? அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு பாட்டு, இப்போ இனிமையான பாட்டு கேட்கும்போது இனிமையாக உணர்றதுக்கும், பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சாங்ஸை நீங்கள் கேட்கும்போது பேஸை தனியாக உணர்றதுக்கும் ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஆன் ஆஃப் சுவிட்ச் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் இயர்ஃபோனை பயன்படுத்தாத நேரங்களில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், பயன்படுத்தும் போது ஆன் ஆகிடும். அந்த கான்செப்ட் தான் இதில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆட்டோ பேரிங் இருக்குது. ஆட்டோ பேரிங் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 தான் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதோட ஆர்கிடெக்சரில் உங்களுக்கு வந்துடும் ஆட்டோ பேரிங் ஆப்ஷன். அது வந்து பெருசாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆட்டோ பேரிங் 5.0 என்னென்ன ஹெட்ஃபோனில் இருக்கோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆட்டோ பேரிங் எனேபிள் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இதோட சார்ஜிங் டாக்கை பாருங்கள், உங்களுக்கு டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்னும் எளிமையாக சொல்ல போனால் 20 நிமிடம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு பாட்டு கேட்கலாம். தென் மைக் கொடுத்துருக்காங்க. ஹெச்டி மைக் கிடையாது. கேட்கும்போது அதாவது ஆடியோ குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னா, ஒரு ஹெச்டி மைக் தரக்கூடிய அவுட்புட்டாக தருது. ஸோ அதில் ப்ராப்ளம் கிடையாது. எல்லாமே டச் சென்சார் இதில் பயன்படுத்திருக்கனால எல்லாமே டச் கண்ட்ரோலில் தான் வருது. அதாவது பாட்டு ப்ளே பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு, அடுத்த பாட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே டச் பேஸ் தான் உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அது வந்து இப்போது வரக்கூடிய எல்லா ஹெட்ஃபோன்லேயே வருது. இது கம்மி ரேட்டில் இந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரவேற்கத்தக்க விஷயம் இந்த ரேட் படி பார்க்கும்போது. இதுக்கப்புறம் சார்ஜிங் டாக்கோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாத சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புற ஆள் நான் கிடையாது. தண்ணிக்குள்ளாடி முக்கினதுக்கப்புறம் என்னோட ரிசல்ட் பாஸ் ஆனால் நீங்கள் வாங்கினால் போதும். முக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதாவது ஆட்டோ ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணாத நேரங்களில் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். நம்ம கிட்டத்தட்ட தண்ணிக்குள்ளாடி ஒரு 20 நிமிடத்துக்கிட்ட வச்சுப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹெட்ஃபோன் ஆஃப் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்க போகிறோம்னா தண்ணிக்குள்ளாடி முக்கிக்கலாம். நீங்களே பாருங்கள், ரிசல்ட் பாஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுதாங்கிறத பார்த்துப்போம். டைமை பாருங்கள், கவனமாக டைமை பார்த்து வச்சுக்கோங்க. இனி நம்ம இந்த ஹெட்ஃபோனை தண்ணிக்குள்ளாடி முக்கிடலாம். என்ன வருதுங்கிறத பார்த்துப்போம். ஸோ நான் ஹெட்ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் தண்ணிக்குள்ளாடி முக்கிய போகிறேன். போட்டாச்சு, இருக்கட்டும். ஒரு 20 நிமிடம் அவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளாடி நம்ம எப்போதுமே வச்சுருக்க மாட்டோம். சப்போஸ் இப்போது ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் சரி தான், எதுனாலும் சரி தான், தப்பி தவறி கீழே விழுந்தால் கூட நம்ம ஒரு 2 நிமிடத்துலேருந்து 3 நிமிடத்துக்குள்ளாடி நம்ம எடுத்துப்போம். ஸோ பார்த்துப்போம் என்ன ரிசல்ட் வருதுங்கிறத. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 20 நிமிடத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். டைமை பார்த்துப்போம். டைமை பாருங்கள், 20 நிமிடத்துக்கு மேலே தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இனி தண்ணிக்குள்ளே இருந்து ஹெட்ஃபோனை எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா ஒர்க் ஆகுதாங்கிறத செக் பண்ணுறேன். பாருங்கள், எந்த எல்இடியும் பிளிங்க் ஆகலை. ஸோ இப்போது நாசம் ஆகிடுச்சா இல்லை பவர் ஆஃப் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. ஸோ டச்னால் நம்ம இதை வந்து கரெக்டாக தண்ணியெல்லாம் துடைச்சதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, ஒரு கிளாத்தை வச்சு எல்லாமே துடைக்கிறேன்.
துடைச்சதுக்கப்புறமா ஃபுல்லாக துடைக்கிறேன். கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுக்கோங்க. ஏன்னா நான் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக செக் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன பண்ணிக்க போகிறேன்னா சார்ஜிங் டாக்குள்ளாடி ப்ளக்இன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நீட்டாக துடைச்சதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் சார்ஜிங் டாக்லாம் முக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பவர் வரலன்னா நீங்கள் வாங்கிக்காதுங்க. ஸோ முக்கிட்டேன், பார்த்தீங்கன்னா பவர் வருது. ஓகே, பாஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு இயர்பட்ஸ் இருக்குது, அதையும் முக்கிப்போம். அதை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ரெண்டுமே எல்இடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 ரூபா போட்டிருக்காங்க. உங்களுக்காக 3501 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 2499 ரூபாய்க்கு தராங்க. ஸோ 3500 ரூபா பக்கத்தில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியலை. இன்றைக்கி டேட்டு February 20. ஸோ இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் கன்டினியூ ஆகுங்கிறது எனக்கு தெரியாது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புனா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்ஜெட் உங்களுக்கு தேவைங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னொரு நல்ல ஒரு டெக் அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.